சரத்குமாருக்கு தான் அந்த பதில் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஏன் ஜெயலலிதாட்ட போய் அலைஞ்சிட்டு நிற்கல? ஜெயலலிதாட்ட போய் அலைஞ்சு நின்றதுக்கும் தணிக்கை குழுவுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேறு விஷயம். இதெல்லாம் சரத்குமாருக்கு என்ன தெரியும்? அது வேறு விஷயம் சரத்குமார், அது வேறு விஷயம். விஸ்வரூபத்துக்காக வந்த பிரச்சனை, கமலஹாசன் பிரச்சனையும் தணிக்கை குழுவால் வந்த பிரச்சனை இல்லை. தணிக்கை குழு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள்ட்ட இஸ்லாமிய அமைப்புகள்லாம் போய் முறையிட்டாங்க, எங்கள் மதத்தை ரொம்ப புண்படுத்தி இருக்கிறார். தணிக்கை குழு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் இது வந்தால் எங்களை ரொம்ப பாதிக்கும்னாங்க. அதுக்கு தான் ஜெயலலிதா கூப்பிட்டு அதெல்லாம் நீக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அது சரத்குமாருக்கு எது எப்போ நடந்ததுன்னு தெரியல. அதனால் தணிக்கை குழுவில் இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. தணிக்கை குழு இப்போ அப்பீல் பண்ணதா சரித்திரமே இல்லை. கோர்ட்டுக்கு போய் அதுவும் 2 மணி நேரத்தில். அதில் இன்னொரு விஷயம், இப்போ பாருங்கள் தணிக்கை குழு எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பராசக்தி, ஜனநாயகன் 2 படம். பராசக்தி ஜனவரி 7ஆம் தேதி தணிக்கை குழுவுக்கு கொடுக்குறாங்க, ஜனவரி 9ஆம் தேதி 3 நாளில் கொடுத்துட்றாங்க தணிக்கை குழு சர்டிஃபிகேட். அப்போ உதயநிதிக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு பாருங்கள் தணிக்கை குழுவில். இந்த கிளாரெல்லாம் சுற்றி விட்டது உதயநிதி தான், அவ்வளோ செல்வாக்கு. இவர் சொல்கிறதெல்லாம் தணிக்கை குழு அதிகாரிகள் கேட்பாங்க. அதே இது டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியை கொடுத்துட்டாங்க ஜனநாயகன் தணிக்கை குழுவுக்கு படத்தை. எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்கள், 20 நாள் ஆச்சு, 20 நாளைக்கு மேலே ஆச்சு. இன்றைக்கி வரை அதை சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இருக்காங்க. அப்போ யாருக்கு சாதகமாக இருக்கிறார்கள் தணிக்கை குழு? திமுகவின் துணை முதலமைச்சர் உதயநிதியின் ரெஜெண்ட்டுக்கு சாதகமாக 3 நாளில் பராசக்திக்கு அனுமதி கொடுத்த அதே தணிக்கை குழு 20-25 நாட்களாக ஏன் ஜனநாயகன் படத்துக்கு அனுமதி கொடுக்கல? அங்கும் அரசியல் விளையாடுகிறது. அதைத்தான் நான் சொல்கிறேன். அதனால இதுக்கு பின்னால் அரசியல் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த அளவுக்கு எதிர்க்கிறோம். அது இப்போ ஜனநாயகன் இந்த படம் வந்த உடனே அடுத்து ஜனநாயகம் சம்மந்தமாக இன்னொரு செய்தி என்னென்னா, ஜனநாயகனில் பராசக்தி சம்மந்தமாக போலீஸ்காரவங்களுக்கெல்லாம் திமுக ஏஜென்ட்டுகள் ஆகிட்டாங்க. அதாவது நீங்கள் ஹெல்மெட்டு போடலைன்னா ஃபைன். ஆனால் போலீஸ்காரவங்க திமுக ஏஜென்ட் ஆகிய தஞ்சாவூரில் ஹெல்மெட் போட்டவனுக்கு ஃபைன் கொடுத்தாங்க. என்ன ஃபைன்னு கேட்குறீங்களா? இப்போ விசித்திரமான ஃபைன். போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஹெல்மெட்டு போட்ட எல்லாத்தையும் பிடிச்சி நிறுத்த வச்சாங்க. எதுக்கு நிற்கும்? நம்ம தான் ஹெல்மெட்டு போட்டுருக்கோமே. போலீஸ் சொன்னாங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் நியூஸ், ஹெல்மெட்டு போடாதவங்களுக்கு தான் நாங்கள் ஃபைன் அடிப்போம். இப்போ எங்கள் மேலிட அதிகாரிகள்கிட்டருந்து ஹெல்மெட் போட்ட உங்களுக்கு ஃபைன் அடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹெல்மெட் போட்ட எல்லாத்துக்கும் பராசக்தி படத்தோட டிக்கெட் ஃப்ரீன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதில் விஜய் ரசிகர்கள் சில பேர், நான் 1000 ரூபாயே கொடுத்துறேன், எனக்கு பராசக்தி டிக்கெட் வேணான்னு இருக்காங்க. இது ஒரு போலீஸ் இந்த வேலையை பார்க்கலாமா? என்ன நடந்ததுன்னா, பராசக்தி புக்கிங் போட்டாங்க, நாளைக்கு வருது. ஒரு புக்கிங் கிடையாது, எவனுமே புக்கிங் பண்ணல. அன்னைக்கு உண்மையிலே பாராட்டுறேன் அவங்கள, தமிழ்நாட்டு மக்களை, விஜய் ரசிகர்கள்லாம் பாராட்டுறேன், அதிமுக பிஜேபி தொண்டர்கள் எல்லாத்தையுமே பாராட்டுறேன். ஒருத்தன் புக் பண்ணல. ஓசிலையாச்சும் கொடுத்த கூட்டத்தை கூட்டு கேவலம். கொஞ்சம் அந்த வீடியோவை பாருங்க. ஹெல்மெட் ஸ்டார்ட் போடணும். அப்போ என்ன அர்த்தம்? ஃப்ரீயாக கொடுக்குறான் டிக்கெட்டு, அப்போ தான் கூட்டம் வரும் அப்படின்னு. அன்னைக்கு சன் டிவியில் பராசக்தி இசை வெளியீட்டு விழா விட்டாங்க. ஜீ தமிழில் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா போட்டாங்க. வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு சன் டிவியின் டிஆர்பி அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. பாய்காட் சன் டிவின்னு அவ்வளோ பேருமே இதை எடுத்தாங்க. இதே நிலைமை நீடிச்சா என்ன ஆகும்? இதே நிலைமை பராசக்தியில் நீடிக்கிறது. வாங்குவதற்கு ஆள் இல்லை, போவதற்கு ஆள் இல்லை. அவர்கள் குடும்பத்து படம் போட்டு என்ன ஆச்சு? உங்களுக்கு டிக்கெட்டை பூரா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, வாங்க தியேட்டருக்குன்னு சொல்லி. ஆக இது இவ்வளோ பெரிய பாலிட்டிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பெரிய லாஸ். தியேட்டர் ஓனருங்க, டிஸ்ட்ரிபியூட்டருங்க, தயாரிப்பாளர், அரசியல்வாதிகள். உங்கள் அரசியலை ஏன் இங்கே கொண்டு வர்றீங்க? அவன் பொழைச்சிக்கிட்டு இருக்கான். வெளியில் போய் கொள்ளை அடிக்கிறீங்க கோடிக்கணக்கில், அதை அடிச்சுட்டு போங்கண்ணே. இந்த ப்ரொஃபஷனில் ஏன் வரீங்க? ரியல் எஸ்டேட்டில் வந்தீங்க, இப்போ இதில் வந்தீங்கன்னா மற்றவன் பிழைக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஜனநாயகன் விஷயமாக இன்றைக்கி நமக்கு கிடைத்த செய்திகளின் அடிப்படையில் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, சவுக்கு சங்கர் பெயில் ரத்தாகுமா?
இன்னைக்கு போலீஸ் நேற்று சவுக்கு சங்கர் பெயிலை ஜாமீனை ரத்து செய்யுங்கள்னு பெட்டிஷன் போட்டிருக்காங்க கோர்ட்டிலேருந்து சவுக்கு சங்கர் அம்மாவுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 மாதம் அவருக்கு பெயில் கொடுத்தாங்க, மெடிக்கல் கிரவுண்ட்ஸ், மருத்துவ காரணங்களுக்காக. இப்போ மறுபடியும் போலீஸ் இது பண்ணுறாங்க, கேன்சல் பண்ணுங்க. ஏன் போலீஸ் கேன்சல் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, முதல்ல போலீஸ்க்கு சொல்லிடுறேன். ஜட்ஜு சொன்னார், ஏன் அந்த ஆள் பின்னாடி போய் சுற்றுறீங்க, ஒழுங்காக வேலையை பாருங்கயான்னு நாகப்படுங்கிற மாதிரி கேட்டார். உங்களுக்கு இதே தான் வேலையா? சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறான், எது பண்ணுறான், பிடிச்சி உள்ளதரணும் இருக்க போகிறது 1 மாதம் பாருங்கலாம். அதுக்கப்புறம் வேலை யாரோ இந்த இதில் உருப்படியான வேலைகளை பார்க்கலாமா? 1 மாதத்தில் எல்லாம் மாற போகிறீங்க, அப்புறம் இது தேவையா? அது ஒரு பக்கம். ஆனால் சவுக்கு சங்கர் பக்கம் அவர் செய்த தவறும் ஒன்று இருக்குது, சட்டப்பூர்வமான தவறு. வழக்கறிஞருங்கிற முறையில் அவருக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் பண்ணாதீங்க. அந்த வீடியோ நான் பார்க்கல. அவர் ஒரு பேட்டியில் மொபைல் ஃபோனை காமிச்சு, இந்த ஃபோனை தானே தேடினீங்க அப்படின்னு காமிச்சதா ஒரு செய்தி வந்தது, நான் பார்க்கல. ஐஃபோனு, இன்னொரு ஐஃபோனு, இதைத்தான் தேடிட்டு இருந்தாங்களா போலீஸு? பாவத்தை. அது வந்திருந்தால் அது மிகப்பெரிய தப்பு சட்டப்படி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் உள்ளே போன உடனே அவர் வீட்டுக்கு கைது பண்ண அவர் ஃபோனை தான் தேடினாங்க. இதை தவிர போலீஸ்க்கு வேறு எதுவும் தெரியாது. நான் போலீஸாகவும் இருந்தவன், அட்வொகேட்டாகவும் இருந்தவன், 20 வருஷம் டிடெக்டிவாக இருந்து காவல்துறை கனவிலும் நினைத்து பார்க்காத பல வழக்குகளை நான் கண்டுபிடிச்சேன். நீங்கள்லாம் கனவுல கூட நினைக்க முடியாது நாங்கள் டிடெக்டிவில் பண்ண இதெல்லாம், அவ்வளோ அட்வான்ஸ் இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். அதனால தான் என்ன சொன்னேன்னா, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இந்த மொபைல் ஃபோனை தவிர ஒன்றுமே தெரியாது. ஆனால் நாங்கள் டிடெக்டிவில் இருக்கும்போது உட்காந்த இடத்துலேருந்து மொபைல் ஃபோனை கிராக் பண்ணுவோம். கிரிமினல்ஸோட மொபைல் ஃபோன் தான். எங்களுக்கு கிரிமினல் கேஸுங்க நிறைய வரும், தப்பு செய்கிறவங்க கேஸு நிறைய எங்களுக்கு தான் வரும். ஆன்லைன் சைஃபர் கிரைம் இதெல்லாம் நிறையா நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கால் ஹிஸ்ட்ரி பார்க்குறத தவிர ஒன்றுமே தெரியாது. அதனால் போன இடம்லாம் ஃபோனை பிடுங்கிறது, ஃபோனில் என்ன இருக்குது, ஃபோனை தவிர எதுவும் தெரியாதா? உண்மையான திறமைசாலி தான் உட்காந்த இடத்துல அவன் என்ன பேசுகிறான்னு எடுக்கணும். வெளிநாட்டில் போய் பாருங்கள், வெளிநாட்டு போலீஸ் அப்படி தான் பண்ணுறான். அது மாதிரி கதவுக்குங்கிற போய் ஃபோனை கொடுன்னாங்க, அவர் ஃபோனு இல்லைன்ட்டார். இப்போ என்ன பண்ணிட்டார், ரிலீஸ் ஆகி இந்த ஃபோனை தானே தேடினீங்கன்னு காமிக்கிறார். அது சட்டப்படி மிகப்பெரிய தப்பு. ஏன்னா ஆதாரங்களை அழிக்கிறார் அப்படின்னு கொண்டு வந்துடுவான் போலீஸ். இப்போ அப்படி தான் கொண்டு வந்துட்டாங்க. அவர் பாருங்கள், நாங்கள் ஃபோனை கேட்டோம் கொடுக்கல, இப்போ அந்த ஃபோனை காமிச்சிட்டு வீடியோவில் இந்த ஃபோன் தானேங்கிறாரு. இப்போ ஆதாரங்கள் அவர்கிட்ட இருக்குது, கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதை அழிக்கிறார், இது பண்ணுறாரு. ஆதாரங்களை அளித்தால் ஜாமீனை கேன்சல் பண்ணணும்னு சட்டத்தில் இருக்குது, அதனால் அவர் ஜாமீனை ரத்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை, ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த சட்ட பிரச்சனை என்னென்னா, அந்த எஸ்எம் சுப்பிரமணியம் நீதியரசர்லாம் கொடுத்தது சட்டத்து விரோதமான கைது அப்படின்னு தான் கொடுத்தாரு. இதில் போயிட்டு ஜாமீன் ஆதாரம் அளிக்கிறாங்க, உன் கைதே தப்புங்கிட்டாங்க. அப்போ அதில் அப்புறம் ஆதாரத்தை அளிக்கிறாங்க, இதை அளிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் சவுக்கு சங்கர் அவர்கள் இனியும் ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரு மாதம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆட்சி மாறிவிடும், காட்சிகள் மாறிவிடும், அதிகாரிகள் பறந்து போயிடுவாங்க. அதுவரை சுதாவாக இருங்க. உங்களுக்கே நாங்கள் ஆதாரம் இது பண்ணுறோம்னா இதில் தான் சப்போர்ட் பண்ணுறோம். பேச்சுரிமையை எந்த கும்பனாலும் தடுக்கக்கூடாது, விடக்கூடாது. நம்ம பேச்சுரிமைங்கிறது நம்முடைய அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்டது. அதை யார் காவல்துறை யார் மீது புகுத்தினாலும் அதை நாங்கள் வன்மையாக எதிர்ப்போம். அதனால தான் உங்களை ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அதனால் உங்கள் வழக்கறிஞர்களை வைத்து நல்ல முறையில் விவாதித்து அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீனை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது உதயநிதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார், அதுக்கு பதில் சொல்லியே முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தார். ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். எப்போவுமே எல்லா மீட்டிங்கும் போகிறாரு, எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி தான் பேச முடியும். புதுசாக எங்கே பேசுகிறது? இந்த ஈடிக்கு பயப்பட மாட்டேன்னு நிறைய இதில் சொல்லியிருக்காரு. அவர் இது அவ்வளோ தைரியமாக சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த சென்சார் இதுலேயே பாருங்கள், பிஜேபி அவங்களும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தானே பண்ணுறாங்க. இவங்க அப்பீல் பண்ணுறாங்க, அவர் ஆட்களை வைத்து அவர் இது பண்ணுறாரு, இவங்க அப்பீல் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? பாஜக திமுக மறைமுக கூட்டணி இருக்குது. நான் அதுக்கு ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வரேன். இவங்க தலைவர்கள் நாங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? எல்லா தலைவரும் பாஜக தலைவர்கள்னால் திமுக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே அடிச்சுக்கிற மாதிரி பேசுவாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா சிரித்து காரியத்தை சாதித்து கொள்வார்கள். அதனால தான் உங்களுக்கு தைரியம். ஈடியாவது மண்ணாங்கட்டியாவது நம்ம மேலே ஒன்றும் பண்ண மாட்டாங்க.
இன்றைக்கி சொல்லியிருக்காரு ஈடியாவது, ஈடிக்கெல்லாம் பயப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த விட மோடி இழக்கலை. ஆனால் அதிமுக இருக்கு. ஈடியை ஈடிக்கு பயப்பட மாட்டோம்ட்டு என்ன சொல்கிறாரையோ அதிமுக நினச்சிங்கிறாங்களே, நாங்கள் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட திமுக யாங்கிறது. அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட திமுக அதிமுக மாதிரியா அப்படிங்கிறது. ஆனால் அதிமுகவை ஒரு யோகியர் ஆரம்பித்தார். உதயநிதிக்கு சொல்கிறேன், அதிமுகவை ஆரம்பித்தது ஒரு யோகியர். இப்போ நீங்கள்லாம் பார்க்கில் உட்காந்துக்கிட்டு, கருப்பு சட்டக்காரங்கள்லாம் பார்க்கில் உட்காந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் திமுக. அதிமுக பார்க்கில் உட்கார்ந்து கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதல்ல, தொண்டர்களின் எழுச்சிக்கு ஆரம்பிக்கப்பட்டது தான் அதிமுக. நான் பாராட்டி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ இருக்கிற அதிமுக தலைவர்களுக்கு இது தெரியாது. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் புரிஞ்சுக்கங்க. அன்றைக்கி 1949 ஒரு கூட்டம், கருப்பு சட்ட கூட்டம், ராபின்சன் பார்க்கில் உட்காந்துக்கிட்டு பூங்காவில் உட்காந்து திமுகவை ஆரம்பித்தாங்க. ஏன் ஆரம்பித்தாங்க? ஈவே ராமன் 73 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாரு. கொள்கைக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்லை. ஈவே 73 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாரு, வளர்ப்பு பையனை கல்யாணம் பண்ணிட்டாரு நம்ம தலைவர். அந்த தலைவர் வேணாம், நம்ம வேலை கட்சின்னு ஆரம்பிக்கப்பட்டது திமுக. ஆனால் அதிமுக ஏன் ஆரம்பித்ததுன்னா, எம்ஜிஆர் கட்சியை விட்டு வளர்க்குறாங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணமே இல்லை. ஆனால் மிகப்பெரிய எழுச்சி, எல்லா இடங்களிலும் தொண்டர்கள் பஸ் அடித்தாங்க, இதை அடித்தாங்க, போராட்டம் வெடித்தது. ஒரு போராட்டத்தை சமாளிக்க முடியவில்லை. அப்போது தான் எம்ஜிஆர் இவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கங்கும்போது நெருங்கி ஒரு சொன்னார்கள், நீங்கள் தனி கட்சி ஆரம்பியுங்கள். எம்ஜிஆர் சொன்னார், நான் வேறு மாநிலத்திலிருந்து வந்தவன், இந்த மனிதன் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டாலும் கருணாநிதி அந்த தீயை பரப்புவார், பிரிவினை தீயை உருவாக்குவார், எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னாரு. தொண்டர்களின் எழுச்சிக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அதிமுகவை ஒழிய இதில் உட்காந்துக்கிட்டு ராபின்சன் பார்க்கில் கருப்பு சட்டக்காரங்க 10 பேர் உட்காந்து ஆரம்பிக்கப்பட்டதில்லை. 73 வயசில் கல்யாணம் பண்ணார் என்பது எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட அதே திமுகவில் இருக்க பல தலைவர்கள் எத்தனை கல்யாணம் பண்ணவங்க, யார் யார் எத்தனை கல்யாணம் பண்ணவங்க, தன்னுடைய பொண்ணோட காலேஜ் ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க. இந்த திமுகவில் அப்போ வந்தவங்க 2-3 கல்யாணம் பண்ணியவர்கள் இருக்காங்க. வயசு அதிகமாகியும் அந்த இதே தப்ப நீங்கள் திமுகவை போயிட்டு அதிமுகவோட ஒப்பிடலாமா? திமுக ஒரு அதிமுக ஒரு யோகியர் ஆரம்பித்தார். அதுக்கடுத்தது அதிமுக தேசியவாதிகள், அனைத்து இந்திய அதிமுகன்னு உருவாக்கினார். நீங்கள் பிரிவினைவாதிகள். இந்த பாரத் ரத்னா அவருக்கு கொடுத்தாங்கன்னா தேசியவாதின்னு கொடுத்தாங்க. உங்கள் பிரிவினைவாதிக்கு பாரத் ரத்னா கிடைக்குமா? அதனால் அதிமுகவும் திமுகவும் என்றைக்கும் ஒன்றாகாது. உதயநிதி அவர்களே, திமுக என்பது பார்க்கில் சாதாரணமாக உழவி கொண்டிருந்தவங்க ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அதிமுக அப்படி இல்லை. சமுதாயத்தில் அக்கறை கொண்ட ஒரு தேசநலன் உள்ள ஒரு தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அதனால் ஈடிக்கு பயப்படுங்க, பயப்படாமல் இருங்க. அது உங்கள் திறமை, உங்கள் தைரியம்லாம் இல்லை, உங்கள் திறமையும் உங்கள் குறுக்கு. ஆனால் அதிமுகவை இதில் வம்புக்கு இழுத்தீங்கன்னா, திமுகவை ஒப்பிடும்போது அதிமுகவின் கால் தூசுக்கு கூட திமுக பெறாது அப்படிங்கிற சரித்திரத்தை உதயநிதி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை பதிவு செய்கிறார்.